ஜூலை மாதம் 4ஆம் தேதி யாரும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த தர்மபுரி இளவரசனுடைய நினைவு நாள் இது. இந்த நினைவு நாளில் நாம் கொஞ்சம் அதை பற்றி நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அதாவது 13 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 2013 நடந்த அந்த நிகழ்வு என்பது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளையே ஆட்டம் காண வைத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தோம்னா, இளவரசன் அந்த திவ்யாவுடைய அந்த பிரச்சனை என்பது 2013 மிகப்பெரிய அளவில் அது பூதாகரமாக வெடித்த ஒரு நிகழ்வு. அதாவது தர்மபுரி மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த தலித் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் தான் இளவரசன். இவர் இந்த இளைஞர் செல்லங்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண்ணை காதலிக்கிறார். இவங்க 2012 திருமணம் செய்து கொண்டிருக்காரு. அதாவது அவங்க மறைமுகமா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணின பிறகு 2013 தான் அதனுடைய அந்த விஷயம் என்பது மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக அது வெளிச்சத்துக்கு வருகிறது. அப்பொழுது மிகப்பெரிய ஒரு சாதிய மோதல் நடப்பதற்கு காரணமாக அமைந்த ஒரு பிரச்சனை என்று பார்ப்போமானால் அது இளவரசன் திவ்யாவினுடைய அந்த காதல் பிரச்சனை தான். அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன ஏற்படுகிறது என்று பார்த்தோம்னாக்கா திவ்யாவுடைய தந்தை தற்கொலை செய்து கொள்கிறார். அப்போதுதான் இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு ஜாதிய மோதலாக மாறுகிறது. அப்போது நத்தம், அண்ணா நகர் போன்ற பல பகுதிகள் அதாவது தலித் வாழும் அந்த குடியிருப்பு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடிசைகள் கொடுக்கப்படுகிறது அந்த சாதியவாதிகளால் அது ஏற்படுகிறது. அதன் பிறகு அந்த 2013 அந்த ஜூலை 4ஆம் தேதி அந்த தர்மபுரி கலைக்கல்லூரியினுடைய பின்புறம் உள்ள அந்த ரயில்வே டிராக்கில் ரயில்வே தண்டவாளத்தில் அந்த இளவரசனுடைய உடல் கண்டெடுக்கப்படுகிறது. இளவரசன் ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக பேசப்படுகிறது. அந்த விஷயம்தான் மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கிறார். அப்பொழுது இந்த வழக்கு தற்கொலை செய்து கொண்ட வழக்காக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. ஆனாலும் அந்த தலித் சமூகத்தை சேர்ந்த அந்த பலராலும் முன்னெடுக்கப்பட்டு இது இல்ல தற்கொலை அல்ல, இது கொலை என்று பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அது சந்தேக மரணம் என்றே பதிவு செய்யப்படுகிறது. அப்படி சென்று கொண்டிருக்கிறது அந்த வழக்கினுடைய நிலை. அப்பொழுதுதான் அந்த வழக்கு ஒரு கட்டத்தில் எப்படி முடிகிறது என்றால் இல்ல அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று அந்த வழக்கு தீர்ப்பாகிறது. ஆனாலும் நாம் என்ன சொல்ல நினைக்கிறோம் என்றால், நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஒரு குற்றத்தை செய்தவர்கள் தப்பித்து விடுவதனாலேயே, அந்த குற்றம் நிரூபிக்கப்படாமல் போவதனாலேயே அது அந்த குற்றம் செய்யவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. குற்றம் நிரூபிக்க எந்த விதமான போதிய சாட்சி இல்லாதனால் அந்த வழக்கு இல்லை. நிரூபிக்க தவறும் பொழுது அந்த வழக்கை கொலை செய்தார்கள் என்று நிரூபிக்க தவறும் பொழுது அது ஆமாம் அது தற்கொலைதான் என்று நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தீர்ப்பளிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது.
உண்மையில் நாம் இதை எப்படி பார்க்கிறோம் என்றால் அவர்கள் மேல் மிகப்பெரிய காயங்கள் இருக்கின்றது. அந்த இளைஞன் மேல் அவனை அடித்து துன்புறுத்தி தான் அவன் கொலை செய்யப்பட்டு தண்டவாளத்தில் வீசப்பட்டுள்ளார் என்பது பலருடைய குற்றச்சாட்டு. இதுதான் பெரும்பாலும் மக்களுடைய தலித் மக்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டும் அதுதான். அப்படி சென்ற அந்த காலகட்டம் என்பது மிகவும் யாரும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மிகப்பெரிய உரசலை ஏற்படுத்திய ஒரு காரணம் எது என்று கேட்டால் அது இளவரசன் திவ்யாவுடைய அந்த காதல் பிரச்சனை தான். அந்த இளவரசனுடைய அந்த மரணம் தான். அதற்கு பிறகுதான் அந்த இரு கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக எதிர் திசையில் மோதிக்கொள்ளும் சூழலுக்கு போகிறது. அந்த நேரத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் மேல் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையே அவங்க வைக்க வேண்டிய அந்த நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சென்றது. அதாவது எல்லாத்துக்கும் காரணம் விசிக தான் என்று சொல்லவும், அதன் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய தூண்டுதலால் தான் இப்படி இவர்கள் காதல் என்று இப்படி போகிறார்கள் இளைஞர்கள் என்றும். அதாவது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களே மிகப்பெரிய ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அந்த கட்சி மேல் சுமத்தினார். அதாவது கட்சி மேல் சுமத்தினார் என்பதை விட அந்த தலித் மக்கள் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க பொண்ணுங்களை பாக்குறாங்க கொண்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனம் எல்லாம் அப்போதுதான் ஏற்பட்டது. அந்த கட்சியிலுள்ள மிகப்பெரிய ஒரு எதிர் திசையில் மிகப்பெரிய அளவில் கருத்து மோதல்கள் மோதிக்கொள்ளும் அளவுக்கு சென்றது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த நாள் தான் ஜூலை மாதம் 4ஆம் தேதி என்பதை அவ்வளவு எளிதாக யாரும் தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டார். இந்த ஒரு நினைவுகளோடு நாம் கூற வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த தலித் மக்கள் அந்த பட்டியலின மக்கள் மீது ஏற்படுத்துகிற அந்த கொலைவெறி தாக்குதல் கொலைகள் போன்ற காரணங்களுக்கு மிக எளிதாக அது நடப்பதற்கு காரணம் சட்டம் கடுமையாக இல்லை என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. அதாவது சட்டம் மிக கடுமையாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு குற்றங்கள் அவ்வளவு எளிதாக நடந்து விடாது என்பதுதான் நம்மளுடைய அழுத்தமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு அதன் மூலம் அந்த சட்டத்தில் தூக்கு தண்டனையை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் தூக்கு தண்டனை என்று வரும்பொழுது அவர்களுக்கு நம்ம உயிர் போயிடுமோங்கிற ஒரு பயம் அப்பதான் ஏற்படும். ஏற்படாததுக்கு காரணம் சட்டம் கடுமையா இல்லை என்பதுதான். ஏன்னா குற்றம் செய்யறவன் கொஞ்ச நாளும் உள்ளே இருக்கான். அதாவது தண்டிக்கப்படும் சில வழக்குகள்ல சில வழக்குகள்ல மட்டும்தான், பல வழக்குகள்ல தப்பித்து விடுகிறார்கள். சில வழக்குகள்ல உள்ள போறாங்க, நல்லா இருக்காங்க, நல்ல முறையா இருந்துச்சு, அவன் நல்லா நன்னடத்தையோட இருந்துட்டான்னா சீக்கிரத்துல வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னாக்கா காந்தி பிறந்த நாள், காமராஜர் பிறந்த நாள் போன்ற நாட்கள்ல அவங்க நன்னடத்தைங்கிற பேர்ல வெளியில இருக்கிறாங்க. இதற்கு முக்கியமா நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்க, தண்டனை கடுமையாகும் போது தூக்கு தண்டனை இருக்கும்போது அதோட முடிஞ்சிடும் அவனுடைய கதை. அதுக்கு பிறகு அவன் வெளியே வர வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நம்ம இந்த தூக்கு தண்டனையை அழுத்தமா நம்ம கேட்க வேண்டியது. தூக்கு தண்டனை என்பது கண்டிப்பாக அதை கொண்டு வரும்போது குற்றங்கள் மிக அதிக அளவில் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை கூறி, இந்த அரசாவது அதை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம்.